இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு செம்மையான வெள்ளப்பட்டி வந்திருக்குங்க. இது வரைக்கும் அன்பாக்சிங்னாலே கருப்பு பட்டியை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு வெள்ளப்பட்டியை பண்ண போறோங்க. எஸ், இந்த வெள்ளப்பட்டி வேற எதுவும் கிடையாதுங்க. iPhone 16e இந்த ஈன்ற லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது எக்கனாமி மாடல் அப்ன்ற மாதிரி தான் இது வரைக்கும் ஐபோன் வச்சிட்டு இருந்தாங்க. அதாவது போன வருஷம் அதாவது iPhone SE 3 வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை iPhone 16e மாறிடுச்சு இல்லையா? இதுல எப்படி ப்ரோ மாறிடுச்சு? எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு. எஸ், இதோட ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தா 60,000 ரூபாய் போட்டாங்க. ஐபோன் சைடுல இருந்து சொல்றப்ப இதுதான் பட்ஜெட் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சைடுல இருந்து பாக்குறப்ப இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மாடலா தான் இருக்கு. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா போன மாசத்துல இருந்து மோஸ்ட் கிரிட்டிசைஸ்ட் ஐபோன்னா அது இந்த மாடலா தான் இருக்கவே செய்யுது. இது அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? இது உண்மையிலேயே ஒர்த்தான போனா இல்லாட்டா வேற போன் எதுவும் வாங்கலாமா அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப டீடைலாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் சிவா, என் பேர் மாயா. இது SM Bros Tech சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூக்காக நமக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க iPhone 16e வாங்கினாலும் சரி, இல்லாட்டா ஐபோன்ல எந்த மாடல் வாங்கினாலும் சரி, இல்லாட்டா டாப் அண்ட் மொபைல் எது வாங்கினாலும் தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க லாஸ்ட் 13 வருஷமா மொபைல் பிசினஸ்ல இருக்காங்க. அதுலயும் ஹோல்சேல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க மொபைல் வாங்கினா உங்களை தாராளமா நம்பி வாங்கலாம். அது மட்டும் கிடையாது, இவங்கிட்ட புது போன் வாங்கிக்கலாம், இல்லன்னா சீல்டு கட் போனையும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கீழே செக் பண்ணி பாத்துக்கங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இந்த வீடியோக்காக மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ணனால நன்றி செலுத்தும் விதமா தான் அவங்க கடையை ப்ரோமோட் பண்றோம். சோ நாங்க காசை வாங்கிட்டுலாம் ப்ரோமோட் பண்ணலைங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல நாங்க கொலாபரேட் ஆனா கண்டிப்பா பெய்டு ப்ரொமோஷன் போட்டுருவோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போனை அன்பாக்ஸ் பண்றோம். இது அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள பார்த்தா அழகான iPhone 16 இருக்கு. நம்மளுக்கு வந்திருக்க வேரியன்ட் பார்த்தா ஒயிட் கலர் வேரியன்ட். அதை தாண்டி பாக்ஸ்க்குள்ள பார்த்தா டைப் சி டு சி சார்ஜிங் கேபிள் இருக்கு, ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு, அண்ட் நம்ம படிச்சு பார்க்காத டாக்குமெண்டேஷன் பேப்பர் இருக்கு. அப்படியே ஐபோனுக்கு மேல இருக்க பேப்பரை கிழிச்சோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கிறது iPhone 16e. இதை தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன் அப்படின்னு ஐபோன் சொல்றாங்க. ஆனா இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா iPhone 13 கோச்சுக்கிறாங்க, 14 கோச்சுக்கிறாங்க, 15 கோச்சுக்கிறாங்க. ஏன்னா 13 ரேட் பாத்தீங்கன்னா 44,000, 14 ரேட் பாத்தீங்கன்னா 54,000, 15 ரேட் பாத்தீங்கன்னா 61,000. ஆனா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி iPhone 16 இருக்கு பாத்தீங்கன்னா இது 60,000 ரூபாங்க. இதை ஏன்டா அதோடலாம் கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்த்துலாம். எஸ், இந்த iPhone 16 iPhone 13 பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அதோட டிசைன்ல இருந்து டிஸ்பிளேல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் பின்னாடி இருக்க கேமரா iPhone 16ல ஒன்னு தான் இருக்கும். அண்ட் சைடுல பாத்தீங்கன்னா சைலன்ட் சுவிட்சுக்கு பதிலா ஆக்சன் பட்டன் இருக்குங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா iPhone 13 மாதிரியே தான் iPhone 16 இருக்கும். இப்படி டிசைன் அண்ட் டிஸ்பிளே iPhone 13ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் iPhone 14ல இருந்து பேக் சைடு இருக்கிற மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கிளாஸ் மெட்டீரியல், அந்த டிசைனை கம்ப்ளீட் iPhone 14ல இருந்து தூக்கி 16e ல வச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து iPhone 15ல இருக்கிற ஆக்சன் பட்டனை தூக்கி iPhone SE ல வச்சிட்டாங்க. சோ இப்படி எல்லா மாடலும் கம்ப்ளீட்டா கம்பைன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த 16e உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒவ்வொரு மாடல்ல இருந்து நல்ல ஃபீச்சர் எடுத்து வைக்கிறது தப்பா அப்படின்னா அது தப்புலாம் கிடையாது. ஆனா அப்படி எடுத்து வைக்கிறப்ப எல்லா ஃபீச்சர் எடுத்து வைக்கணும் இல்லையா? இதுல ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் வேணும்னே iPhone 16e ல அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் MagSafe. எஸ், இந்த MagSafe அப்படின்ற ஃபீச்சரை பாத்தீங்கன்னா iPhone 12 மாடல்ல இருந்து எல்லா மாடல்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் SE மாடலை தவிர. ஏன்னா SE மாடல்ல பாத்தீங்கன்னா 40,000 ரேஞ்சில வித்துட்டு இருப்பாங்க. அதுல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாது ஓகேன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனா இந்த 16e பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. சோ இதுல MagSafe இம்ப்ளிமெண்ட் பண்ணாது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தாங்க. அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டா, காஸ்ட் எஃபெக்டிவ்காக தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சப்போஸ் அதை இதுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா இதோட ரேட் 70,000க்கு மேல போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா 16e வாங்குறது போல 16க்கு போயிருவாங்க. அப்புறம் இந்த மாடலை கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ் இல்லாம போயிடும். அதனால தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதை தவிர்த்து பார்த்தா 60,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒத்தாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அது என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கான்செப்ட் பார்க்கலாம். இந்த போன்ல என்ன பயங்கரமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முன்னாடி முதல் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தலாம். iPhone 16 பேக் சைடு பாடியை கம்ப்ளீட்டா கிளாஸால மேட் பண்ணிருக்காங்க வித் மேட் ஃபினிஷ். இதோட ஸ்பெஷாலிட்டியா பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் பெருசா படாது, அதே நேரத்துல கரையும் பெருசா படியாதுங்க. அதுக்கடுத்து இதோட சைடு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அலுமினியம் வித் மேட் ஃபினிஷோட பண்ணிருக்காங்க. அதனால இதோட லுக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அதுக்கடுத்து இதோட weight பாத்தீங்கன்னா 167 கிராம் தான். ஓரளவுக்கு லைட் வெயிட்டா தான் இருக்கு, கையில ஹோல்ட் பண்றதுக்கும் பெருசா ஹெவியா தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படின்னா 6.1 இன்ச் OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே டாப் நாச்சா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு செராமிக் சீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ், அதாவது குளோபல் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 800 nits தான் கொடுத்திருக்காங்க. இது அந்த அளவுக்கு பிரைட் ஆகுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பிரைட் கிடையாது. ஆனா ரெகுலர் யூசேஜ்க்கு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. அதே நம்ம வெயில் பக்கம் போனோம்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு பிரைட்டா நம்ம ஸ்கிரீன் தெரியவே தெரியாது. சோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். இருந்தாலும் 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல HDR10 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க யூடியூப்ல போயிட்டு HDR டால்பி விஷன் வீடியோலாம் ப்ளே பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் கலர் பிக்கப்லாம் தூக்கலா தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த டிஸ்ப்ளே 457 ppi ல பெர்ஃபார்ம் பண்றதுனால இந்த டிஸ்ப்ளேயோட ஷார்ப்னஸ் உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க. அது ரெஃப்ரெஷ் ரேட் சைடு வந்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா 60 ஹெர்ட்ஸ்னால நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம கொஞ்சம் ஜிட்டராக தான் செய்யும். அது இந்த iPhone 16e மாடல்ல மட்டும் கிடையாதுங்க. நாங்க கிட்டத்தட்ட 8 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற iPhone 16 Plus இருக்கு பாத்தீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம சப்போஸ் 120 ஹெர்ட்ஸ் எல்லாம் போணும்னு வச்சுங்களேன், iPhone Pro Max இருக்கு பாத்தீங்களா, அதுல போனா மட்டும் தான் 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஆண்ட்ராய்டுல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் 50,000 ரேஞ்சிலே பார்த்தா 120 ஹெர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அது பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஐபோன் சைடுல இருந்து பாக்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடுல வந்திருக்க செம்மையான அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் SE மாடல்ல ஃபேஸ் ஐடி அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா 16 ஃபேஸ் ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபேஸ் ஐடிக்காக பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேயோட டாப்ல ஒரு பெரிய நாட்ச் கொடுத்திருக்காங்க. அந்த நாட்ச்ல தான் ஃபேஸ் ஐடிக்கான 3D TF சென்சாரே இருக்கு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஐபோன் காரங்க ரொம்ப மூளையா செயல்பட்டு ஐபோன் 16க்கும் 16க்கும் பெரிய வித்தியாசமே காமிச்சிட்டாங்க. அது என்ன வித்தியாசம் ப்ரோ? அதுதான் டைனமிக் ஐலாண்ட். ஐபோன் 16ல பாத்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் இருக்கு. ஆனா ஐபோன் 16 பாத்தீங்கன்னா நாட்ச் கட் அவுட் இருக்குங்க. இதை ஏன்டா இப்படி கொடுத்துக்கேன்னு கேட்டா அதுக்கும் காசை கம்மி பண்றதுக்காக தாங்க இப்படி கொடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாங்களே தவிர காசு பாத்தீங்கன்னா 60,000 இருக்கு. அதுக்கடுத்து இந்த போனுக்கு பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி டஸ்ட் இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க பயம் இல்லாம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணியில பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர்ல 30 நிமிஷம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். அடுத்த ஸ்பீக்கர் சைடு வந்தா 16 ஸ்பீக்கர் உண்மையிலே டாப் நாச்சுங்க. அது 16 பிளஸ் ஓட நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி கம்பேர் பண்றப்போ இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஏன்னா இதுல ஸ்பேஷியல் ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்ததுனால நம்மளால யூடியூப்ல ஒரு பாட்டு எடுத்து பார்த்தோம்னு வாய்ஸ் தனியா மியூசிக் தனியா சொல்லிட்டு அப்படி நம்ம தியேட்டர்ல உட்கார்ந்து கேட்கும்போது அவ்வளவு அழகா செம்மையா கேக்குது. இது உண்மையிலே டாப் நாச்சுங்க. இந்த ஆடியோ குவாலிட்டி உண்மையிலே ப்ரோ லெவலுக்கு ஈக்குவலா தாங்க இருக்கு. அடுத்து ப்ராசஸர் சைடு வந்தோம் அப்படின்னா ஐபோன் 16ல A18 சிப் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதே சிப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் கொடுக்கலைங்க. CPU சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கோரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா GPU சைடுல மட்டும் 1 கோர லெஸ்ஸா கொடுத்துருக்காங்க. இதனால பெருசா வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டா எஸ் தெரியுங்க. நீங்க கிராபிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டாஸ்க் பண்றீங்க இல்லாட்டா கேம் விளையாடுறீங்கன்னா உங்களால அந்த லேக ஃபீல் பண்ண முடியும். சப்போஸ் இது ரெண்டுமே நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டாப் நாச்சா தான் இருக்கும். அடுத்து பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா 16 கம்பேர் பண்றப்ப 16 தாங்க அளவுக்கு அதிகமான பேட்டரி கொடுத்து வந்துட்டு ஐபோனை விளம்பரப்படுத்திருந்தாங்க. அதாவது 4005 mAh கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால 16 உங்களால 16 நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்த நிறைய பேர் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா வித்தியாசம்லாம் தெரியலங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சம்டைம்ஸ் 16E விட 16 தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்லிட்டாங்க. அப்படி பாக்குறப்ப இதுல அந்த அளவுக்கு பெருசா பேட்டரி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது டவுட்டா தாங்க இருக்கு. அடுத்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது கொடுத்தமா தான் கொடுத்திருக்காங்களே தவிர இதனால பெருசா யூஸ்லாம் கிடையாது. ஏன்னா இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா வெறும் 7.5 வாட்ஸ் தாங்க. சோ இந்த ஸ்பீட்ல எல்லாம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகும். அதுக்கு வயரை வச்சு சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து மெமரி அண்ட் சாஃப்ட்வேர் சைடு வந்து அப்படின்னா ஐபோன் 16ல 128GB கொடுத்துருக்காங்க, 256GB கொடுத்துருக்காங்க, 512GB கொடுத்துருக்காங்க. இதுல 128GB தான் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். அதுக்கு மேல மெமரி கூட 512GB எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன், அதோட காஸ்ட் 80,000 ரூபாங்க. இந்த 80,000 ரூபாய் போட்டு இ மாடல் வாங்குறதுக்கு பேசாம 16 மாடலே வாங்கிட்டு போலாம்னு உங்களுக்கே தோணும். அதனாலேயே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈய கழட்டி விட்டு நீங்க 16 தாங்க போவீங்க. அடுத்து சாஃப்ட்வேர் சைடுல வந்தோம் அப்படின்னா ஐபோன் 16 சீரிஸ்ல கொடுத்த மாதிரியே லேட்டஸ்ட் மாடலான iOS 18 இதுலயும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, SE வரலாற்றுலயும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸையும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை இதுல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, ChatGPT அசிஸ்டன்ட்டை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். He is the champion of Champions Trophy 2025. ஜென்மோஜி ஃபீச்சர்ஸை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் இருக்கனால தான் இந்த போனோட விலை 60,000 ரூபாய்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை நாங்க 16 பிளஸ்லயே பெருசா யூஸ் பண்றோமான்னு கேட்டா அதனால பெருசா ஒரு யூஸும் கிடையாது. அது ஒரு தேவையில்லாத ஆனிமா தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை நல்லா டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இது மேபி யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆனா ஃபியூச்சர் அப்டேட்டுக்காக இந்த போன் 60,000 ரூபாய் கொடுத்து இப்ப வாங்கணுமான்னு கேட்டா அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா இதே AI விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா 16 லான்ச் ஆறப்பே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 16 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏல எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பெருசா கொண்டு வந்த மாதிரியே தெரியல. இன்னும் 5 மாசத்துல பாத்தீங்கன்னா ஐபோன் 17 சீரிஸும் ரிலீஸ் ஆக போகுது. சோ அப்படி இருக்கப்ப எதுக்கு 16 ஏஐ வச்சு விளம்பரம் பண்ணாங்கன்னே புரியல. அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இந்த 16E பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா அதை கொண்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா 17E மாடலே வந்துரும். சோ நீங்க ஐபோனோட தீவிர ரசிகரா இருந்து ஃபியூச்சரை யோசிச்சு போனை வாங்கணும் முடிவு பண்ணீங்கன்னா 16E வாங்கலாமா 17E வாங்கலாமான்ற நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து கேமரா சைடு வந்து ஐபோன் 16 இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் டவுன்கிரேட் அப்படின்னா அது கேமரா அப்படின்னு தான் சொல்லியானோம். நம்ம SE-யோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேடா தெரியும். ஆனா 60,000 ரூபாய் போட்டு ஒரு போனை வாங்குறப்ப அதுல ஒரே ஒரு கேமரா கொடுக்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தாங்க இருக்கு. ஏன்னா 44,000 ரூபாய் போட்டு வாங்குற ஐபோன் 13 மாடல்ல பாத்தீங்கன்னா 2 கேமரா கொடுப்பாங்க. ஒரு அல்ட்ரா வைடு ஒரு பிரைமரி கேமரான்னு கொடுப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுக்குறாங்க. ஆனா இதுதான் ஒரு கேமரா கொடுத்தாலும் அதை 48 மெகா பிக்சலா கொடுத்துருக்கோம். அதை 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமும் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா என்னதான் 13ல 2 கேமரா கொடுத்தாலும் அது ரெண்டுமே 12 மெகா பிக்சல் தானே. இதுல பாத்தீங்கன்னா நாங்க பெருசா அப்கிரேட் பண்ணிட்டோம்னு ஆப்பிள் சொல்றாங்க. அதை நாங்க போட்டோ மோட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப உண்மையிலே 13ஓட கம்பேர் பண்றப்போ 16யோட கேமரா குவாலிட்டி உண்மையிலே வேற லெவல்ல தாங்க இருக்கு. ஏன்னா 16ல பாத்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ்ல இருந்து ஸ்கின் டோன்ல இருந்து ஷார்ப்னஸ்ல இருந்து இமேஜோட டெப்த் வரைக்கும் எல்லாமே பக்காவா வேற லெவல்ல இருக்கு. அந்த ரெண்டு போட்டோமே சைடுல காமிச்சா நீங்களே பார்த்தாலே ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இதுல அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்மளால அல்ட்ரா வைட்ல போட்டோ எடுத்துக்க முடியாதுங்க. ஆனா என்னதான் ஒரு கேமரா கொடுத்ததால அந்த கேமரா வச்சு 4K 60 frames per secondல வீடியோ எடுத்துக்கலாம். அந்த
வீடியோலையும் பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துக்கனால வீடியோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு பெருசா சேக் ஆகவே ஆகாதுங்க. ஆனா அல்ட்ரா வைட் கொடுக்கறனால நம்மளால வைட் ரேஞ்சில வீடியோலாம் கவர் பண்ண முடியாதுங்க. 1x லெவல்ல எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். அதுக்கடுத்து செல்ஃபி கேமரா வந்து அப்படின்னா 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 12 மெகா பிக்சலா இருந்தாலுமே அதுல ஸ்பெஷலா 16 ஆட்டோ ஃபோக்கஸும் எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஃபேஸ பார்த்தா போட்டோ எடுக்கிறப்ப செம்மையா அது ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே டெப்தா எடுத்து கொடுக்குதுங்க. இதோட ரிசல்ட் உண்மையிலே இம்ப்ரெசிவா தான் இருக்கு. அண்ட் 16ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மோட் அப்படின்ற ஒண்ணு இல்ல. அதனால நம்ம ஆடுற ரன்னிங்ல எல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது, ஷேக் ஆகும். அதுக்காக இது மட்டும் தான் வந்து 16ல இருக்கிற பிரச்சனை அப்படின்னு கேட்டா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் கேமரா சைடுல இருக்கு. ஏன்னா மத்த ஐபோன் 16 சீரிஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னா 13 மாடல் எடுத்தாலும் கூட அதுல சினிமாட்டிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நம்மளை தவிர்த்து பேக்ரவுண்ட் நல்லா பிளர் பண்ணி வீடியோ எடுத்து கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த வீடியோ மோடு பாத்தீங்கன்னா 16ல கிடையாதுங்க. சோ அதனாலேயே சினிமாட்டிக் மோட்ல வீடியோ எடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க போர்ட்ரேட் மோட்ல போட்டோ எடுத்தாலுமே தூரத்துல இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு பிளர் பண்ணாது. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸரா போறீங்களோ அந்த அளவுக்கு தான் பேக்ரவுண்ட பிளர் பண்ணவே செய்யும். சோ அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய மைனஸா தாங்க இருக்கு. அதுக்கடுத்து 16 சீரிஸ்ல எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ண போட்டோகிராபிக் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த எந்த ஸ்டைலையுமே நம்மளால பாத்தீங்கன்னா 16 அக்சஸ் பண்ண முடியாது. ட்ரெடிஷனலான ஸ்டைல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியும். ஆனா அந்த ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவசரமா இருக்குமானா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த போனை வாங்கினா போட்டோ எடுத்தானுங்க. அது போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா USB-C கனெக்டர் இருக்கு, ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் இருக்கு. அடுத்து லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்கு. அந்த சிம் ட்ரேல பாத்தீங்கன்னா 1 நானோ சிம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு டியூவல் சிம் வேணும்னா சிம்மும் அவைலபிள். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கு. அடுத்து டிஸ்பிளேக்கு டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு. அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஒரு ஃபிளாஷ் அண்ட் மைக்ரோஃபோன் இருக்கு. அடுத்து 16 இருக்கிற மேஜர் அப்கிரேடா நாங்க பண்ணிருக்கிற விஷயமே C1 மோடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல, ஐபோன் சைடுல இருந்து சொல்லிருக்காங்க. இந்த C1 மோடம் சிப் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. 5G டேட்டாவை ரிசீவ் பண்றதுனா கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ற ஒரு சிப் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிப் தான் இவங்க ஓனாவே இப்ப மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா Qualcomm அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அத Snapdragon சிப்லாம் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்கினா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இல்லையா, அதனால இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இதை யூஸ் பண்றது மூலமா 5G டேட்டா நல்லாவே ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த அளவுக்கு பெருசா மேஜர் டிஃபரன்ஸ்லாம் தெரியவே இல்ல. ஏன்னா 16 பிளஸ்ல பாத்தீங்கன்னா Qualcomm தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க 16 பக்கத்துல செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப 16ல அந்த அளவுக்கு பெருசா மேஜர் டிஃபரன்ஸா இருக்கிற அளவுக்கு பெருசால ரிசீவ் ஆகல, ஓரளவுக்கு ஈக்குவலா தாங்க ரிசீவ் ஆகவே செஞ்சுச்சு. மேபி ஃபியூச்சர்ல இவங்க இதை அப்கிரேட் பண்றப்ப நல்லாவே 5G டேட்டா ரிசீவ் ஆனா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா 16 சீரிஸ்ல என்ன மாதிரியான ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதுல இருக்கு. அது எந்த விதமான ஃபிளாவும் இல்லாம நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம கேலரி சைடு போனோம் அப்படின்னா கேலரியில என்னென்ன ஆப்ஷன்லாம் 16 சீரிஸ்ல இருந்துச்சோ அது எல்லாமே இதுலயும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆடியோ மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அது இதுலயுமே இருக்கு. நம்மளால ஆடியோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் எரேசர் டூல் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் இதுல இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளால செம்மையா இமேஜ்ல தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ AI வச்சு பாக்குறப்ப நம்ம SE இல்லாட்டினா 13 14 விட இது செம்மையான ஒரு அப்கிரேடட் போன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாங்க. சரி, இது வரைக்கும் நீங்க வளவள கொலகொலன்னு பேசுனதெல்லாம் ஓகே தான்டா. இப்போ நான் ஐபோன் 16 வாங்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஐபோன் 12 இல்லாட்டினா SE 3ல இருந்து அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்கிரேட் ஆகலாம். ஏன்னா இதுல மேஜர் அப்கிரேடேஷன் இருக்கு. அதுக்கடுத்து நீங்க காசு கம்மியா இருக்க ஐபோன்ல AI ஃபீச்சர்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்கிரேட் ஆகலாம். ஏன்னா இது 60,000 ரூபாய் போன் தான். சப்போஸ் நீங்க இதுக்கு அடுத்து இருக்க AI மாடலுக்கு போகணும் அப்படின்னா 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு போட வேண்டியிருக்கும். ஏன்னா ஐபோன் 16ஓட காஸ்ட் பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய். அண்ட் நீங்க கம்மியான காசு இருக்க ஐபோன்ல நல்லா கேமிங் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த போனுக்கு அப்கிரேட் ஆகலாம். அதே நேரத்தில் இந்த போன்ல மல்டி டாஸ்கிங்கும் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இதுல A18 சிப் இருக்கனால பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. அண்ட் முக்கியமா இதுல ஸ்பீக்கர் டாப் நாச்சா இருக்கு. நீங்க வீடியோ பாக்குறதுக்காக போன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அப்கிரேட் ஆகலாம். இதெல்லாம் பார்த்தா பாசிட்டிவான விஷயங்க. இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு வந்து வச்சுங்களேன், இதுல எக்கச்சக்கமான நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்க இது வரைக்கும் ஐபோன்ல டூவல் கேமரா யூஸ் பண்ணி பழகிருந்தீங்க இல்லைன்னா 3 கேமரா யூஸ் பண்ணி பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா இதுல பேக் சைடு பார்த்தா ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு கேமரா லவர் அப்படின்னா இந்த மாடலுக்கு போறது போல அதுக்கு அடுத்த மாடல் போறது பெஸ்ட். இல்லாட்டினா 15 இல்லாட்டினா 14 சீரிஸ் போனா கூட உங்களுக்கு டூவல் கேமரா கிடைக்குங்க. ஸோ அதுக்கு நீங்க போறதுதான் பெஸ்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய மைனஸ் அப்படின்னா இது மேக் சேஃப் கிடையாது. நீங்க வயர்லெஸ் சார்ஜர் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாடலுக்கு போறதுக்கு பதிலாக மேக் சேஃப் இருக்கிற மாடல் போறதுதான் பெஸ்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் 60,000 ரூபாய் ரேஞ்சில் டைனமிக் ஐலாண்ட் இல்லாம இருக்கதான். ஸோ டைனமிக் ஐலாண்ட் உங்களுக்கு வேணும்னா இதை தவிர்த்து இதுக்கு முந்தின 15 மாடலுக்கு போறதே பெஸ்டா தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் எனக்கு தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதுல இருக்கு, இதை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 அவங்க லான்ச் பண்ணாலும் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரெஸ்ட்ரிக்ஷனா தான் இருக்கவே செய்யுது. ஏன்னா இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நீங்க சப்போஸ் இந்தியாவில் இந்த ஃபீச்சர் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்க ரீஜனை அமெரிக்கான்னு மாத்தினா மட்டும்தான் இந்தியா அதை யூஸ் பண்ணவே முடியும். அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் நீங்க அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னா வேற மாடல் போறதான் பெஸ்ட். அது மட்டும் கிடையாது, இந்த ரேஞ்சில் அதாவது 60,000 ரூபாய் ரேஞ்சில் இந்த ஐபோன்ல இருக்கிற ஃபீச்சரை விட ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற நிறைய போன் இருக்கு. ஆனா எனக்கு தான் அத்தனை போன் இருந்தாலும் ஐபோன்ல கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன்ல மட்டும்தான் கிடைக்கும். அதோட ஸ்மூத்னஸ் ஐபோன்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 16க்கு கண்டிப்பா போகலாங்க. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 16 எக்கனாமிக்கல் மாடலா இல்ல எக்ஸ்பென்சிவ் மாடலா இதை நீங்க வாங்கவே இல்லையா அப்படின்றத கீழே
தெரியல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம SMS டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.